ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நாளைக்கு காலையிலேருந்தே பஞ்சமி இருக்குது. எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் வரைக்கும் பஞ்சமி இருக்குது. ப்ளஸ் நாளைக்கு காலையிலேயே உங்களுக்கு நேரமாக காரை சித்தி நேரம் 1 மணி நேரமும் நாளைக்கு காலையில் இருக்குது. அதனால் நாளைக்கு எந்த டைம் அது தொடங்குது, பஞ்சமி எப்போ வருது, நம்ம இந்த பஞ்சமி டைமில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், இதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. வராகியை வழிபாடு பண்ணுறவங்க, வராகியை தொடர்ந்து பஞ்சமியில் ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது டெஃபினட்டாக இது கொடுக்குங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இது. அதற்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான கடைசி நாள் அப்டேட். இன்றைக்கி ஒரே நாள் தான் டைம் இருக்குது. இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம், சரிங்களா? அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும், நாளைக்கு பஞ்சமி இருக்கனால. அதனால் தொடர்ந்து நம்ம வீடியோ 5 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் பஞ்சமினா என்ன, நவமூலிகை ஆகம்னா என்ன, தொடர்ந்து நவமூலிகை ஆகத்துக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கறது, என்ன மாதிரி ப்ரொசீஜர், இது எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் சப்போஸ் வீடியோக்கு புதுசு, எனக்கு இதை பற்றிலாம் தெரியல, பட் நானும் பெயர்கள் கொடுக்கணும், எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம், சரிங்களா? அதே போல் எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. பேமெண்ட் பண்ணுறதுல ஏதாவது சர்வர் இஷ்யூஸ் வருது, சப்போஸ் உங்களால் பண்ண முடியல, ஒரு சிலருக்கு தான் வரும், எல்லாத்துக்குலாம் வருதில்ல. அப்படி வருதுனாலும் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, நான் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் உங்களுக்கு தரேன் நான், சரிங்களா? இன்றைக்கி கூட ஒரு அம்மா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க. என்னோட ஸ்பைன் சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சது, இல்லை சக்ஸஸ்ஃபுல். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. ஆனால் இந்த தாயாரோட அனுகிரகத்தினால ரொம்ப நல்லா நடந்து ரொம்ப நல்லா முடிஞ்சது. இப்போ நான் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாச்சு. அந்த தாய் இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே கிடையாது ராஜி. அவள் தான் என்னோட இவ்வளோ வருஷமாக எந்த டாக்டருமே முன் வரவே இல்லை. ஒரே ஒரு டாக்டர் தான் அவன் பண்ணார். வெரி நைஸ் டாக்டர். நான் டாக்டர்னே நம்ம இந்த வராகி தாயர்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். தேங்க்யூ ராஜி, தேங்க்யூ ஸோ மச். உடம்பு வலிக்கிறது, ரொம்ப வலிமத்தில் இருக்கு. இட் ஷுட் கோ அவே. ஐ திங்க் இட் வில் கோ அவே. தேங்க்யூ மை டியர் ராஜி. நன்றிம்மா, எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க அந்த ஆண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பைனலில் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, ஸ்பைனல் கார்டில். ஆனால் ரிஸ்க் அதிகம், அப்படி ஏஜ் ஆகிடுச்சு, ரொம்ப ரிஸ்க் அதிகம்னு சொல்லிட்டு பண்ணுறக்கு ரொம்ப யோசித்தாங்க. டாக்டர்ஸே பயந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் அவங்க நவமூலிகைக்கு பெயர்கள் கொடுத்து இப்போ அவங்க நல்லபடியாக ஆரோக்கியமாக ஆப்ரேஷனும் முடிஞ்சிருச்சு, நல்லா இருக்காங்க. பெயின் தான் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த பெயினும் கூட நல்லபடியாக சரியாகணும். அத்தனை பேருமே ஆன்ட்டிக்காக வேண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. வராகியாக தான் அந்த டாக்டரை பார்த்தேன்னு அவங்க சொன்னது எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளோட ஆபத்தான சிச்சுவேஷனில் நமக்கு கை கொடுக்க வராகி எந்த ரூபத்தில் வேணாலும் வருவாங்க. வராகி அன்னை நம்பர் உங்களுக்கு இது நல்லாவே தெரியும். வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா. வராகமுத்தி சித்தரையாவுக்கு நன்றிகளை சொல்லுங்கள். பஞ்சமியில் நடந்துட்டுருக்க இந்த அற்புதம் எல்லாத்துக்குமே போய் சேரணும். தொடர்ந்து வெற்றிகள் இந்த ஒரே பஞ்சமியில் நடந்துருச்சுங்க, நான் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கேன். இது எல்லாத்துக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இப்போது பஞ்சமி டைமிங் எப்போ அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ஃபர்மேஷனில் காமிச்சிடுறேன். அதாவது பஞ்சமி நாளைக்கு காலையில் 11:41க்கு தொடங்குதுங்க, 24ஆம் தேதி, சரிங்களா? வளர்பிறை பஞ்சமி டிசம்பர் 25 நாளானைக்கு காத்தால 11:24 வரை இருக்குது. நாளைக்கு தொடங்கி நாளானைக்கு காத்தால 25ஆம் தேதி காலையில் 11:24 வரை பஞ்சமி இருக்குது உங்களுக்கு. நாளைக்கு காலையில் காரை சித்தி நேரமும் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பஞ்சமி வழிபாடு பண்ணுறவங்க பஞ்சமி நேரம் தொடங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். பட் நான் சொல்கிற காரை சித்தி நேரம் காலையில் 5:30 to 6:30. அதனால தான் இந்த பதிவு முன்கூட்டியே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். காலையில் 5:30 to 6:30 1 மணி நேரம் காரை சித்தி நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் நான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் நார்மலாக பஞ்சமிக்கு ரெகுலராக செய்கிற விஷயங்கள் இருந்துச்சுனாலும் நீங்கள் செய்யலாம். இல்லை காரை சித்தி நேரம் வராகமுத்தி சித்திரையாவோட நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த செய்யுங்க. இதெல்லாம் ஒரே தடவையில் உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது, நல்ல ஒரு பவர் காமிக்கும். எந்த மாதிரி விஷயம் சொல்லணும், அதுவும் முக்கியமான பீஜ மந்திரங்கள் வேறு கொடுத்துருக்கு. பீஜ மந்திரங்களை காலையில் நேரம் நம்ம அந்த காரை சித்திரத்தில் யூஸ் பண்ணும்போது செம பவர்ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு காரை சித்தி நேரத்தில் நம்ம தீபம் ஒன்று வைக்கணுங்க. இந்த தீபம் எந்த மாதிரி வைக்கணுங்கிறது உங்களுக்கு நான் பிக்சரில் காமிக்கிறேன். அதாவது அகல் விளக்காக இருந்துச்சுன்னா அகல் விளக்கில் நீங்கள் வைக்கலாம். குத்து விளக்கு வச்சுருக்கீங்கனாலும் குத்து விளக்கில் நீங்கள் வைக்கலாம். எப்படி வேணாலும் இது வைக்கலாம். பட் வைக்கிறதுக்கு கீழே, அந்த விளக்குக்கு கீழே கல்லுப்பு கொஞ்சம் வச்சுக்கோங்க. கல்லுப்பு வச்சு அதன் மேலே அந்த விளக்கு வைக்கிற மாதிரி நம்ம இருக்கணும். நான் உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன் இந்த தீபம் எப்படி வைக்கணுங்கிறது. இதில் பார்த்தீங்க இல்லையா, 4 திரி 4 திசைகளை பார்த்த மாதிரி வந்திருக்கும்.
இந்த மாதிரி தீபம் வைக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த விளக்கு கீழே ஒரு பிளேட் வச்சு இல்லை ஒரு கிண்ணம் வச்சோ அதில் உப்பு வச்சு கல்லுப்பு வச்சு அதுக்கு மேலே இப்படி வைங்க, அது மறந்துடாதீங்க. எண்ணெய் வந்துட்டு சாதாரணமாக நீங்கள் நல்லெண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நெய் யூஸ் பண்ணலாம். 4 திரி இந்த மாதிரி இந்த பிக்சரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து போடுங்க. இப்படி 4 திரி போட்டு வராகிக்கு நம்ம வழிபாடு பண்ணுறது செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்தும், காரிய சித்தி உண்டாக்கும். எந்த விஷயத்தை கேட்டிங்களோ அது ஒரே தடவையில் அந்த காரியம் சித்தியாகும் அப்படிங்கிற சிறப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி தீபம் போட்டு வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க. அதனால் தீபம் வந்து அந்த 1 மணி நேரமும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மந்திரம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வராகியனையோட காரிய சித்தி பீஜ மந்திரம். ரொம்ப 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 பவர்ஃபுல். இதெல்லாம் ஒரே தடவையில் உங்களுக்கு ரிசல்ட் காமிக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் 11 முறை சொன்னால் மட்டும் போதும். ரொம்பலாம் டைமே எடுக்காது. வெறும் 11 முறை சொன்னாலே போதும். இந்த மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓம் ஸ்ரீம் ரீம் மம தாரித்யம் துவம்சய. சரிங்களா? இவ்வளோ தான் இந்த மந்திரம். இதை வெறும் 11 முறை மட்டும் இந்த தீபம் வச்சுட்டு சொன்னால் போதும். தீபம் காரிய சித்தி நேரத்தில் 1 மணி நேரமும் இருக்கணும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. சப்போஸ் காரிய சித்தி நேரத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா பரவாயில்லை, உங்களுக்கு பஞ்சமி டைமிங் நான் கொடுத்துருக்கேன். அந்த பஞ்சமி நேரத்தில் நீங்கள் காலையில் கூட வழிபாடு பண்ணலாம், இல்லை ஈவினிங் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம். பஞ்சமி முடியறக்குள்ளே கூட இந்த வழிபாடு நீங்கள் செய்யலாம். அதுவும் சித்தர்கள் குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வழிபாடு இந்த தீபம் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி யார் ஒருத்தங்க தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களோ 11 முறை மந்திரம் சொல்லி 11 நாட்கள் நம்ம செஞ்சுட்டு வரும்போது அது எந்த விஷயமா இருந்தாலும் சித்தியாகும் அப்படிங்கிற சில விஷயங்களும் இருக்குது. அதனால் நீங்கள் சப்போஸ் எனக்கு ஒரு தடவையில் நடக்கலை, நான் கேட்ட விஷயம் எனக்கு ஒரு தடவையில் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தொடர்ந்து ஒரு 11 நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5 நாள் கூட செய்யலாம், 7 நாள் கூட செய்யலாம். தொடர்ந்து இந்த வழிபாடு காலையில் செய்யணும். அதுவும் சரிங்களா? இந்த வழிபாடு பர்டிகுலராக காலையில் நேரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு காரிய சித்திரம் இருக்கவும் அந்த டைமிங் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். காரிய சித்திரம் இல்லாத அன்னைக்கு கூட நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணலாம், இல்லைன்னா காலைல எந்திரிச்சுன்னு ஒரு 6 மணியை போல் இந்த வழிபாடு பண்ணுங்கள். இப்படி காலையில் இதை செஞ்சுட்டு வர்றது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். எந்த விஷயத்துக்காக வேண்டி செய்கிறீங்களோ ரொம்ப சீக்கிரமாக அது நடக்குமா. இந்த தீபம் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது. நீங்கள் கோவிலில் போய் கூட வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். செல்வாக்கு குறையாமல் இருக்குமா, நிறைய ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். எந்த விஷயம் கேட்குறீங்களோ அந்த விஷயம் சித்தியாகும். ஏன்னா அந்த மந்திரம் சொல்லும் போது அது கண்டிப்பாக சித்தியாகும். என்னென்னலாம் கேட்குறீங்களோ அத்தனை செல்வாக்கும் செழிப்பும் அவ்வளோ விஷயங்களும் அது நடக்குமா. அதனால் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இது. இதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டி இந்த பதிவு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த விஷயம் செய்யறதுக்கு ரூல்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடாம நீங்கள் பீரியட்ஸ் இல்லாமல் நீங்கள் செய்யணும். இந்த தீபத்துக்கு கீழே வச்சுருக்க இந்த கல்லுப்பு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் இந்த வழிபாடு 1 மணி நேரம் முடித்ததுக்கப்புறம் அந்த கல்லுப்பு எடுத்து எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்களோ அது நடக்கிறதுக்கு உண்டான எல்லா தடைகளும் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லுப்பு அப்படியே கரைச்சி விட்டுருங்க. ஸ்ட்ரிங்க்லேயே கரைச்சி விட்டுருங்க, வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். இது டெய்லியும் நீங்கள் தீபம் வைக்கிற மாதிரினா டெய்லியும் கல்லுப்பு டெய்லியும் மாற்றணும். அன்னன்னைக்கு வழிபாடு முடிச்சுட்டு அந்த கல்லுப்பை கரைச்சி விட்டுறணும். இது இப்படி டெய்லி ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் இருக்குது. சரிங்களா? ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.